Hello friends, welcome to Arun Sharmi channel. ஓகே, நேற்று நம்ம டேண்டம் வாக்கிங் ஷேர் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா அது புதுசு கிடையாது, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம கோயில் அடி பிரதர்ஷனம் பண்ணியிருப்போம். பட் நம்ம வீட்டில் இது ஒரு ஆக்டிவிட்டியாக செய்யும்போது அது எப்படி அந்த ஃபீல் இருந்ததுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது நாங்கள் செய்யலாமா, அதாவது ஒரு 30 ஏஜ் 30 to 40 45 இருக்கும், நாங்கள் செய்யலாமா, எங்களுக்கு பேலன்ஸ் ப்ராப்ளம்லாம் இல்லை, நாங்கள் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அது உங்களுடைய பேலன்ஸ் கோஆர்டினேஷன் லெவல் எல்லாமே பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் வீக்லி ஒரு ட்வைஸ் பண்ணிங்கன்னா போதும், டெய்லி பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஸோ பண்ணிவிட்டு அதோட சேஞ்சஸ் நீங்கள் டே பை டேயில் பார்க்கலாம், நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அண்ட் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும், அதில் வேறு எதுலேயும் டீவியேஷன்ஸ் இருக்காது. ஸோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது மேஜராக பார்த்திங்கன்னா நியூரலாஜிக்கல் டிஸார்டர் இருக்கவங்க பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன எக்ஸசைஸ் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு நீ பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட். இதை நம்ம யூஸ்வலாக ஃப்ரண்ட்டில் பண்ணுவோம், பட் பேக்கில் ப்ரோனில் பண்ணுவோம். பட் ஸ்டாண்டிங்கில் பண்ணுறது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது யாரெல்லாம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அகெயின் நீ ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணலாம், பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணலாம், ஏஜ்டு பர்சன்ஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஈஸியாக கால் பின்பக்கமாக மடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது முன்னாடி இருக்க மசில், தையில் இருக்க முன்னாடி இருக்க மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்போ நீ ஜாயிண்ட்டுக்கு தேவையான ஸ்டெபிலிட்டி நல்லாவே கிடைக்கும், மொபிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீ ப்ராப்ளம் இருக்கவங்க, பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஸோ பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, நீ ப்ராப்ளம் இருக்கவங்க, அண்ட் அந்த ஸ்டிஃப்னஸ் ஜாயிண்ட்டை சுற்றி அந்த நீயை சுற்றி இருக்க ஸ்டிஃப்னஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இது நம்ம லையிங்லேயும் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு சீரீஸில், கம்மிங் சீரீஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அதையும். பட் இந்த பொசிஷன் பார்த்துக்கோங்க. நீங்கள் இவங்க ஏதாவது ஒரு வாலு இல்லைனா சேரு, ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டோட ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் காலை பின்பக்கமாக மடக்கிட்டு நீட்டணும். ரொம்ப சிம்பிளிஃபைடாக தெரியும் இந்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு. என்ன இது காலை பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம், இது ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் ஸ்டிஃப்னஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப இது டஃப்பாக இருக்கும். அதாவது கொஞ்சம் ரேஞ்ச் தான் அவங்களால மடக்க முடியும். பட் டே பை டே அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், நல்லாவே பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டிங்கில் பண்ணுறது ரொம்ப எஃபிஷியன்ட். ஸோ ஸ்டாண்டிங் அதேமாதிரி ஒரு கால் நீங்கள் மேலே தூக்கி மடக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சிங்கிள் லெக்கில் உங்களுடைய ஃபுல் பாடி வெயிட் சப்போர்ட் ஆகுது. ஸோ அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட் நான் ஸ்லோ மோடில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ இதுதான் நார்மல் மோட். நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, மசில்ஸ்க்கு தேவையான அந்த என்ஜூரன்ஸ் லெவல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ கவுண்ட்ஸ் கேட்டிங்கன்னா 5 to 10 கவுண்ட்ஸ். இந்த சைடு லெஃப்ட் சைடு 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு அகெயின் 10 கவுண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணலாம், ட்வைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.